ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 1990 ஒரு அமெரிக்கன் லீகல் த்ரில்லர் படமாக வெளியான ப்ரிசியூம்டு இன்னசென்ட். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு இங்கே நம்ம பார்த்தலாம். ஒரு லாயராக இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன் அவரே ஒரு திறமையான லாயர் தான். ஆனால் அவரே எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனையில் கடைசியாக அவரே சிக்கிக்கிறாப்புல. இதுக்கப்புறம் இவருக்கு என்ன நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போ இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நீங்கள் கிளியராக பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ரொசாட். ஆனால் இவரை ரஸ்டி அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க. இவர் பேசிக்காக ஒரு லாயரு. இவருக்கு ஒரு அழகான குடும்பமும் இருக்குது, மனைவி இருக்காங்க, ஒரு ஆண் பையன் இருக்கான். ஸோ நிம்மதியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு இவருக்கு லைஃபு. இவர் ரேமண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி ஒருத்தர் இருக்கார். அவருக்கு கீழே ஒரு ரைட் ஹேண்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் அந்த ரேமண்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கு நிக்கோ அப்படின்னு சொல்லி அவருடைய ரைவல்ரி பார்ட்டி ஒன்று இருக்குது. அந்த ஆளுக்கு இந்த ஆளை கண்டாலே ஆகாது அப்படிங்கிற மாதிரி நிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காப்புல. இப்போ படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம கதாநாயகன் அந்த ரேமண்ட் கிட்ட வேலை பார்க்குறாரு இல்லையா, இதே இடத்துலையே கதாநாயகன் கூட வேலை பார்க்கக்கூடிய கேரலின் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, இதே ஆஃபீஸில் வேலை பார்த்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்லேயே படுகொலை செய்யப்படுறாங்க. ஆனால் கொலைகாரன் யார் அப்படிங்கிறது அப்போ போலீஸுக்கு தெரியல. இதுலேயும் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு படி அவங்களுக்கு தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு இந்த வீட்டில் எந்த ஒரு ஃபோர்ஸ்ட் என்ட்ரி எதுவுமே கிடையாது. உள்ளே வந்த நபர் அப்போ இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச நபர் தான். எதுவும் உடச்சி கிடச்சலாம் எவனும் இறங்கலை. இத்தனைக்கும் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த நபர் இந்த பொண்ணோட அப்படி லைட்டாக ட்ரிங்க்ஸும் சாப்பிட்ருக்காங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுப்புட்டு 2 பேர்த்துக்குள்ளே ஒரு உடலுறவும் இந்த வீட்டில் இருந்திருக்கு. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கையில் கிடச்ச ஒரு சுத்தியல் மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுக்கோங்களேன், அதை வச்சு 3 தடவை ஹெவியாக மண்டையை பொளந்து கடைசியாக பரிதாபத்தோடு துடிது வச்சு அவங்க இறந்து போயிருக்காங்க அந்த சம்பவ இடத்துலையே. இப்படித்தான் அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டது. ஆனால் அந்த கொலை செஞ்ச நபர் இதை எப்படி பக்காவாக ஸ்டேஜிங் பண்ணியிருக்கான் அப்படின்னா, இது இவ்வளவு சுமூகமாக ஒரு உடலுறவு நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அவன் அடிச்சு கொன்னான் அப்படிங்கிற மாதிரி தெரியக்கூடாது. இந்த பொண்ணை யாரோ ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு போலீஸுடைய பார்வையில் அப்படித்தான் இந்த விஷயம் பதியணும் அப்படிங்கிறதுக்காகவே கை 2ஐயும் பின்னாடி கட்டி அதை காலை மடக்கி பின்னாடி கட்டி எல்லாத்தையும் பக்காவாக இப்படித்தான் போலீஸுக்கு பார்க்கறதுக்கு இது சாதாரணமாக ஒரு மர்டரு அப்படின்னு தெரியக்கூடாது, இது ஒரு ரேப் அண்ட் மர்டரு அப்படிங்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னு பல விஷயங்களை செட் பண்ணிட்டு தான் அந்த கொலைகாரன் போயிருக்கான். ஆனால் அந்த நபர் யார் அப்படிங்கிறதான் போலீஸுக்கு இன்னமும் தெரியலை. இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னியாக ரேமண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாப்பு இல்லையா, அவர் நம்ம கதாநாயகனை கூப்பிட்டு, இங்கே பாரு தம்பி, நம்ம ஆஃபீஸில் கூட வேலை பார்த்த ஒரு பொண்ணு, எனக்கு கீழே ரிப்போர்ட் பண்ண ஒரு பொண்ணு, சொல்கிறத கேளு, இந்த கேஸ் எடுக்கிற இம்மீடியட்டாக 10 நாள் டைம் ஒன்று கொடுக்குறேன். 10 நாளில் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னியுடைய எலெக்ஷன் ஒன்று வருது, அதுக்குள்ளே இந்த கேஸை சுமூகமாக நீ க்ளோஸ் பண்ணி கொடுக்குற அப்படின்னு நம்ம கதாநாயகன்கிட்ட கொடுக்குறாப்புல. ஆனால் கதாநாயகனுக்கு இந்த கேஸ் எடுக்கிறதுல விருப்பமே கிடையாது. நம்மளால் உடனே கம்பி எப்படி மாற்றி போடுறாப்புலனா, நீங்கள் என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க, அந்த மால்டோன் ஒருத்தர் இருக்கான்ல அவங்ககிட்ட கொடுக்க வேண்டியதானே, அவன் தான் ஹோம் சைட் டிபார்ட்மெண்ட்டுடைய சீஃப் மாதிரி இருக்கான், அவங்ககிட்டே நீங்கள் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு அந்த ரேமண்ட்டுக்கிட்டே நம்ம கதாநாயகன் சொல்கிறாப்புல. ஆனால் நம்ம ரேமண்ட்டு சொல்கிறாப்புல, ஐயோ போயா நீ வேற, அந்த ஆள் நமக்கு ஆப்போசிட்டாக எனக்கு ஆப்போசிட்டாக வேலை பார்க்குறேனே அந்த நிக்கோ அவங்ககிட்ட போயிட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க, அதனால் இந்த கேஸை நீ தான் க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு கதாநாயகனுக்கு ஒரு மிகப்பெரிய வற்புறுத்தலும் வருது மேலிடத்துல இருந்து. சரி ஓகே, வேண்டா வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகம்னு பேர் வச்ச கதையை அந்த கேஸை எடுத்து தொலைவோம் என்ன ஒன்று அப்படின்னு அவர் எடுக்கிற சூழ்நிலையில் அடுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் தானே மாட்ட போகிறோம் அப்படிங்கிறது கதாநாயகனுக்கு அந்த தருணத்தில் தெரியாது. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதையை இவங்க கையாண்ட விதம். இந்த படம் பேசிக்காக ஒரு லீகல் த்ரில்லர் அப்படின்னா கூட இது ஒரு கோர்ட்ரூம் ட்ராமா கிடையாது. 2 மணி நேரம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் நெருக்கி ஓடுற இந்த படத்தில் மிஞ்சி போனீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான் அந்த கோர்ட் ரூம் சீக்வன்ஸே இருக்குமே தவிர, மற்றபடி இந்த கதைக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு கோர்ட் ரூம் த்ரில்லராக இருக்கும் போல் 2 வக்கீல்கள் ஆப்போசிட்டாக பயங்கரமாக வாதாடி கடைசியாக கதாநாயகனுக்கு என்ன நினச்சி அப்படி இப்படின்லாம் போவாங்க போல் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு கதைக்களம் கிடையாது. அதனால் நான் கிளியராகவே சொல்லிடுறேன், இது லீகல் த்ரில்லர் அப்படின்னு பேருக்கு தான் சொல்கிறாங்களே தவிர, இந்த படம் கதாநாயகன் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாரு
அவருக்கு என்னென்ன யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்தாங்களா, கடைசியாக அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைக்களத்தை பேசக்கூடிய ஒரு படம் இது. உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக சாய் பல்லவி நடித்த கார்கி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது. நம்ம விமர்சனம் பண்ணி சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த கதைக்களம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்களம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டுக்கும் பெரிய சம்பந்தம்லாம் கிடையாது. ஆனாலும் அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று நடந்துடும். அந்த சம்பவத்தில் கண்டிப்பாக எங்கள் அப்பா குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லி கதாநாயகி களத்தில் இறங்குவாங்க. ஆனால் அந்த குற்றம் நடந்தா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாகத்தான் அந்த படத்தில் காமிக்கப்பட்டிருக்கும். ஆனால் கதாநாயகியுடைய குடும்பம் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுது, இவங்க எத்தனை பேர்கிட்ட போய் யாராவது ஒரு லாயர் கிடப்பாரா அப்படி இப்படின்னு வந்து போராடி கடைசியாக அந்த கேஸ் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சந்தித்த அந்த விஷயங்கள் பல விஷயங்களை அந்த படத்தில் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஆனால் இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே நேரத்தில் அந்த கார்கி படத்தில் இருக்கக்கூடிய அதே கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு இந்த படத்துலையும் உண்டு. நான் அதிகமாக சொல்ல விரும்பலை, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதுபோக இந்த படத்தை நடித்த எல்லாருமே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸையே கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக ஹாரிசன் ஃபோர்டு, அவர் தான் இந்த படத்தில் கதாநாயகனாக பண்ணது. வழக்கமாக அவருக்குனே ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று இருக்கும். அந்த ஹேர் ஸ்டைல்லே வந்தால் இந்த படத்தில் ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கரச்சாமட்டியாக வெட்டுவாங்க பாருங்க, நம்ம ஒரு செல்வம் கிடையலாம், அந்த மாதிரியே ஒரு முடியை வெட்டி வச்சுருப்பாங்க நம்ம ஹாரிசன் ஃபோர்டுக்கு. ஆனால் அந்த கதாபாத்திரத்தை செம்மையாக பண்ணியிருப்பாப்புல நம்மால். இதை தாண்டி கிரீட்டாவும் சரி போனியும் சரி, ரெண்டு கதாநாயகிகள் இந்த படத்தில் ரெண்டு பேருமே அவங்கவுங்க சீன்ஸு எந்த அளவுக்கு உள்ளே வர்றாங்களோ அது வர்ற ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அட்டகாசமாக அந்த சீனை எலிவேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க பர்ஃபார்மன்ஸ்லேயே. ரெண்டு பேருக்கிட்டையும் வந்து செம்மையான கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ரால் ஜூலியா அப்படின்னு சொல்லி வக்கீலாக ஒரு நபர் ஒருத்தர் பண்ணியிருப்பாப்புல, செம்மையான ஆக்டர், அட்டகாசமாக தெரிக்க விட்டுருப்பாப்புல பர்ஃபார்மன்ஸில். அவர் உள்ளே வந்து அந்த கெத்தை, அந்த பாடி லாங்குவேஜை அவர் யூஸ் பண்ணுற விதம், இதெல்லாம் அட்டகாசமாக சூப்பராக கொண்டு வந்திருப்பார் பர்ஃபார்மன்ஸ்லேயே. அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ பெரிய வெயிட்டை கொடுத்துருப்பாப்புல செகண்ட் ஹாஃபில் அவர். இது எல்லாமே போக இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், இந்த படத்துடைய எடிட்டிங் ஆகட்டும், எல்லாமே அவங்க சைடில் இருந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ அந்த விஷயங்களை தரமாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த த்ரில்லர் படம் அப்படிங்கிற மோட்லேயே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிட்டு இந்த படம் பார்க்க வராதிங்க. உங்களுக்கு ஹாலிவுட் ட்ராமாஸ் இல்லை லீகல் ட்ராமாஸ் பிடிக்குமா, அந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக இந்த படம் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. வசூலில் மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு படம் இது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள், அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு சூப்பரான ஒரு மேட்ரு தான் இந்த படத்துலையும். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் இருக்குது. இந்த படம் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ரேஷன் கார்டில் பேர் எடுத்து விட்ருவாங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப நல்லாச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி சரி இதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.